ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது மொபைல் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நபர்கள் வந்துட்டு மொபைல் ட்ரேடிங் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குறைந்த சதவீதம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ட்ரேடிங்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதில் என்னோட கருத்தை நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு சொல்லிடுறேன். கைஸ், இங்கே வந்து புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம், ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாம் ப்ராஃபிட் பண்ண போகிறோமா, மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண போகிறோமா அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு யோசித்து முடிவெடுக்கணும். ஒன்லி மொபைலில் மட்டும் நம்ம சார்ட்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்களே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள், இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ விதமான பைசா வந்துட்டு புழங்குது, எந்தெந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல நானுமே வந்துட்டு பார்த்துருக்கேன். 4 ஸ்க்ரீன் 6 ஸ்க்ரீன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாம் கூட நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொபைல் ட்ரேடிங் வந்துட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, நாம் இன்னைக்கு சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் ஃப்ரைடே வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன் எந்தெந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டை எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இடத்துல தான் வந்துட்டு ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நாம் வந்துட்டு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நான் 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹையை சென்செக்ஸில் வந்துட்டு பிரேக் ஆகிருக்கும். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் நியரஸ்டே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். இதே நீங்கள் நிஃப்டி சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்சைடு கேண்டலாக இருக்கும். ஸோ இன்சைடு கேண்டலில் நாம் எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுமே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப வீடியோஸில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 10-15 கேண்டல் என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே இருந்த இந்த ஹை பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு கட் ஆகிட்டு நமக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. இங்கே ஒரு டவுட் வரும், நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் க்ளோஸ் வந்துட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த கேண்டலோட ஓப்பன் பாருங்கள், மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். இதையுமே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 82,415 இருக்கு இல்லையா, இந்த கேண்டலோட ஓப்பன் வந்துட்டு பாருங்கள் 82,415.28 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸுமே ஒரு சில டைமில் வந்துட்டு வந்திருக்கும். ஓகே, ஆனால் இந்த கேண்டல் வந்துட்டு வேலிட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10-18 கேண்டல். ஓகே, இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டுக்கு போகிறேன். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ அதுக்காக மார்னிங் இருந்த அந்த இன்சைடு கேண்டலோட ஹையை வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு பிரேக் பண்ணுது. நமக்கு சென்செக்ஸில் பிரேக் ஆன மாதிரியே நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 10-15 கேண்டல் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஓகே, இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10-24 கேண்டல் டவுன் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட் செட்டப். இந்த கேண்டல் வந்துட்டு நமக்கு 10-18 கேண்டல் சென்செக்ஸில் என்ட்ரி மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட கிரைட்டீரியா எல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ 10-24 கேண்டலை பேஸ் பண்ணி நாம் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 82,359 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை பாயிண்ட்டு. நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேலே இருந்தது 82,415. ஓகே, இப்போது நம்ம காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 82,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போது நான் 82,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் 10-24 கேண்டல். ஓகே,
இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு டே லோ என்ன பிரிண்ட் ஆச்சோ அதிலிருந்து என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 381 ரூபா 75 பைசா அப்படிங்கிறது இந்த மிட் பாயிண்ட்ல வந்துட்டு இருக்குது. என்னோட ட்ரேடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10:33 கேண்டல்லே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 382 ரூபாயில் வந்துட்டு என்னோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். நான் இந்த 382 ரூபாயில் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா என்னோட 25% ஸ்டாப் லாஸ்ங்கிறது 95.5 ருபீஸ் வந்துட்டு வரும். அப்போது 286 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே, நாம் என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது 360. ஓகே, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் இன்னொரு விஷயமும் நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது 11:15க்கு என்னோட ட்ரேட்ல இருந்து நான் வெளியில் வந்துடணும். டார்கெட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகாமல் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 11:15 அந்த டைமில் வந்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, இந்த கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 11-12 கேண்டல். இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 386 ரூபா 90 பைசா. நாம் என்ட்ரி எடுத்தது எவ்வளோ? 382 ரூபா. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டாக வந்துட்டு அந்த கேண்டலில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். என்னோட எக்ஸிட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னா 386 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹியூஜ் லாட்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரே இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துலயே வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைஸாக நம்ம 82,350 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டே லோ வந்துட்டு போனது வந்துட்டு பாருங்கள் 81,964 ரூபா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 400 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 191 பாயிண்ட்ஸ். நாம் எடுத்திருக்கதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அது வந்துட்டு ரீச் ஆன டைம் ஒரு 2 o'clock. ஆனால் நாம் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்மளோட லாஜிக் படி 11:15க்குலாம் அந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடணும். இன்றைக்கி வேணால் இந்த ட்ரேடு வந்துட்டு இவ்வளோ நேரம் கழித்து போய் டார்கெட் ஹிட் ஆகிருக்கலாம். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மார்னிங் இருந்தே பையரோட ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு ரொம்ப ஹியூஜாக இருந்தது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறது, நாம் ஒரு டைம் கீப் அப் பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இருந்து வெளியில் சேஃபாக வந்துட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகி முடிச்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே இருந்த எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஏற்கனவே ட்ரேட் ஆனதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. சென்செக்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்மளோட கோர்ஸ் வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி நீங்கள் ஃபில்டர் வந்துட்டு பண்ண தேவையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையிங் கேண்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஃப்டியில் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. தென் சென்செக்ஸில் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. ஸோ பையிங் கேண்டல் வந்துட்டு ஒன்று இருக்குது, செல்லிங் கேண்டல் வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. தென் நாம் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோவை வந்துட்டு நாம் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.